இங்க ஒரு பணக்கார லேடி தன்னோட ஃபியூச்சர் மருமகளை டெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. சோ அதனால கீழே இருக்க டஸ்ட் எடுத்து மூஞ்சில தடவிக்கிட்டு தன்னோட மருமக வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டு ரொம்பவே அன்பா வரவேற்கிறா. பார்த்த அந்த இடத்துக்கு பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். என்ன இங்க ஒரே பேர்ட் ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லி அவனும் முடிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த மருமக பொண்ணு இதெல்லாம் கண்டுக்கல. நார்மலா தான் தன்னோட மாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கா. இதை எப்படியாச்சும் இந்த மருமக கண்டுபிடிச்சிருவான்னு மாமியாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு உங்க கழுத்துல இருக்க நெக்லஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருக்கா. சோ பணத்துக்காக மட்டும் தான் தன்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான்னு மாமியாரும் முடிவெடுத்துக்கிட்டாங்க. நீ ஏழை பொண்ணு போல இந்த மாதிரி நகையெல்லாம் நீ பாத்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஹாஷா பேசிடுறாங்க. ஆனா இந்த பாய் ஃப்ரெண்ட் நல்ல பையனா இருக்கிறா. தன்னோட அம்மா திட்டினதுக்காக இந்த பொண்ணு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஆக்சுவலா உண்மை என்னன்னா இந்த பொண்ணுமே ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவதான். இந்த பொண்ணோட அப்பா யாருன்னா ஒரு பெரிய பில்லியனர் பிசினஸ் மேனா இருக்கிறாரு. இவங்க கிட்ட இருக்கிற மதிப்புமிக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பத்திரமா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு பணக்கார மாப்பிள்ளையே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவங்க அப்பா பிளான் பண்ணிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு அந்த மேரேஜ் பிடிக்காம அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருவா. அதுக்கப்புறமா தான் இந்த பையனும் பொண்ணு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. பொண்ணுமே தன்னோட பணக்கார ஐடென்டிட்டி எல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒரு ஏழை பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. எப்படியும் அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இன்னைக்கே நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிடுறாரு. உன்னை எப்படியாச்சும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து நான் பாக்குற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. எப்படியாச்சும் நாம இங்க இருந்து தப்பிச்சாகணும். அது மட்டும் இல்லாம தன்னோட மாமியாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் சந்தேகம் வராம அவங்களே இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போகணும்னு பிளான் பண்றா.